தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் மாணவர். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்தில் அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா மிஷ்காஃப், யெகோவா யாஷா, யெகோவா சிம்ராத் என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பாருங்க அநேக நாமங்கள் இருக்கிறது. இமானுவேல், இயேசு என்று இப்படி அநேக நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 3 வாரங்களாக யெகோவா சிம்ராத் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யெகோவா சிம்ராத் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். குறிப்பாக யூத ஜனங்கள் 7 விதங்களிலே கர்த்தரை துதித்தார்கள், 7 விதங்களிலே கர்த்தரை ஆராதித்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கும் வருகிற சில வாரங்களுக்கும் நாம் பார்த்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யூத ஜனங்கள் ஒரு நாளைக்கு 7 நேரங்கள் 7 தரம் அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் என்பதை பற்றி பாருங்க சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு அந்த காலையிலிருந்து சாயந்தரத்தில் பாருங்க, அந்த ஒரு நாளில் 7 டைம் 7 முறை 7 தரம் அவர்கள் தேவனை ஆராதிப்பார்களாம். அதை குறித்து இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 119 164. உமது நீதி நியாயங்களின் மித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளில் எத்தனை தரம் உம்மை துதிக்கிறேன்? 7 தரம், 7 முறை, 7 தடவை, 7 டைம், 7 முறை நான் உம்மை துதிக்கிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த 7 நேரங்கள் என்பது எந்தெந்த நேரங்கள்? முதலாவதாக அதிகாலையில் 3 மணிக்கு
எத்தனை மணிக்கு? நாம் 3 மணிக்கு தானே கண் அயர்ந்து மெய் மறந்து கொரட்டை விட்டு அப்போ தூங்கிக்கிட்டு இருப்போம். முதலாவது அதிகாலையில், ரெண்டாவதாக 5 மணிக்கு, அதாவது ரெண்டாவது முறை, மூன்றாவது முறை 7 மணிக்கு, நான்காவது முறை 9 மணிக்கு, ஐந்தாவது முறை 11 மணிக்கு, ஆறாவது முறை 1 மணிக்கு, ஏழாவது முறை 3 மணிக்கு. அருமையானவர்களை கவனியுங்கள். யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது இவ்வளவுதான். காலையில் 3 மணிலிருந்து சாயந்தரம் 3 மணிக்கு தான் அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அடுத்து 3 மணி தாண்டிடுச்சுன்னா மறுநாள் கணக்கு என்ன செஞ்சிருது? அவங்களுக்கு ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே இந்த 7 நேரங்களிலே யூத ஜனங்கள் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்களாம். இந்த டைம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3 மணிலிருந்து அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு, அதுக்கு பிறகு 7 மணிக்கு, அதுக்கு பிறகு 9, அதுக்கு பிறகு 11, அதுக்கு பிறகு 1, அதுக்கு பிறகு 3. இடையில எவ்வளோ நேரம் கேப்பு? 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் கேப்பு. அதாவது கர்த்தரை மறந்துடக்கூடாது. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையை நிறுத்திட்டு என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலையை என்ன செய்யணும்? தொடரணும். அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க. கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அவரை ஆராதிக்கிறத, அவரை துதிக்கிறத என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. எனவே தான் இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த சின்ன சின்ன கேப்பில் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்தார்கள்? கர்த்தரை ஆராதித்து கொண்டே அவர்கள் வந்தார்கள். ஒரு சில வசனங்களை மாத்திரம் இப்பொழுது நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 108:2. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், ஏன்னா நான் அதிகாலையில் என்ன செய்வேன்? விழிப்பேன். எதுக்கு? தூக்குச்சட்டியில் சோறை தூக்கிக்கிட்டு நாற்று நட போகிறதுக்கு. அதுக்கா எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? வீணையே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நீங்கள் சீக்கிரம் காலையில் என்ன செஞ்சிருங்க? விழிச்சிருங்க. சுரமண்டலமே காலையில் சீக்கிரம் கண் விழிச்சிருங்க. ஏன்னா நான் அதிகாலையில் எழும்பி என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ இந்த 3 மணி என்பது முதலாம் ஜாமம். எத்தனாவது ஜாமம்? அப்போ 2வது ஜாமம் என்பது 5 மணி இல்லையா? நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். முதலாம் ஜாமத்தில் அவர் அங்கே கடந்து வந்தார் என்று. முதலாம் ஜாமம் இருக்குதுன்னா அப்போ 2வது ஜாமம் இருக்குன்னு அர்த்தம். அதிகாலை என்றால் 3 மணி, காலை என்றால் 5 மணி, 6 மணி. ஆனால் நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்னைக்கு சீக்கிரமாகவே நான் எந்திரிச்சிட்டேன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப சீக்கிரமாகவே இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன். இல்லை இல்லை இல்லை, 3 மணிக்கு எந்திரிக்கிறது தான் சீக்கிரம் என்ன செய்கிறது? எந்திரிக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தரை ஆராதிக்கிறதுலே அவ்வளவு ஆர்வமாக, அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக, அதை ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன செய்கிறேன் நான் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்ம ஓடி 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 அதை செஞ்சு இதை செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி எப்படியாவது மேலே வந்துடும் நினைக்கிறோம். வேலை பார்க்கணும், உண்மைதான். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் தேட என்ன செய்யணும்? பழக வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தரை ஆராதிப்பதை, கர்த்தரை துதிப்பதை அதிகாலையில் எழும்பி, யார் எழும்புவதற்கு முன்பதாக அதிகாலையில் எழும்பி தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து பாடல்களை பாடி அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபித்து கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் பழக வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூங்கி எந்திரிச்சிருக்கிறீங்க, மைண்ட் அப்படி என்ன செய்யும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே பாருங்க, விடுதலையோடு கூட கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? பிள்ளைகள்லாம் பாருங்க, அதிகாலையில் எழுப்பி என்ன செய்வாங்க? எக்ஸாம் படிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் மனசில் அந்த பாடமெல்லாம் என்ன செய்யும்? தங்கும். நல்ல எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க அப்படிலாம் செய்கிறாங்க. ஆனால் அதிகாலையில் எழும்பி
கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். யாருடைய தொந்தரவும் இல்லாம, யாருடைய இடையூறு இல்லாம, யாருடைய இடைஞ்சலும் இல்லாம, யாருடைய சத்தமும் அங்க குறுக்கிடாம விடுதலையோடு கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இப்படிலாம் வரும் பொழுது நான் சொல்றேன், நம்ம வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு குறை என்பது இருக்கவே இருக்காது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றோம், சுகம் வேணும் சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கியம் வேணும்னு சொல்றோம். இது வேணும் இது வேணுயா, இது நடந்தால் நல்லா இருக்கும், அது நடந்தால் நல்லா இருக்கும், எல்லாம் நடக்கணுமா? அதிகாலையில் எழும்பி யாருடைய தொந்தரவு இல்லாம, யாருடைய இடைஞ்சலும் இல்லாம கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். பாஸ்டர் எனக்கு பாட்டே தெரியாதே பாஸ்டர். அப்ப சபைக்கு சீக்கிரமா வந்து இங்க பாடல்களை பாடி ஆராதிக்கும் பொழுது நீங்க சேர்ந்து பாடி பாடல் ஆராதனை செய்யணும். அதுல கலந்து கொண்டு பாடல்களை கற்றுக்கொள்ளணும். பாடல்களை கற்றுக்கொள்ளணும். இங்க பாடல்களை கற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப சேர்ந்து பாடி பாடி அப்புறம் வீட்டில் போய் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட பாடல்களை பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு குறையே இருக்காது. ஆமே. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆசீர்வாதத்துக்கு உங்க வீட்டில் குறையே இருக்காது. நீங்க செஞ்சு பாருங்க. ரெகுலராக எந்திரிச்சு டெய்லி அதிகாலையில் எந்திரிச்சு யாருடைய தொந்தரவு யாருடைய இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஃபேமிலியாக ஜெபம் பண்ணுறது அது ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபம். ஆனால் தனியாக நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சு துதிச்சு பாருங்க, தொடர்ந்து கண்டினியூவாக டெய்லியும். நான் சொல்கிறேன், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். ஆசீர்வாதம் உங்களை மேற்கொண்டு உங்க முன்னால் என்ன செய்யும்? ஆசீர்வாதம் ஓடும். ஆகவே ஆசீர்வாதம் அங்க கிடைச்சிருமா, இங்க கிடைச்சிருமா, அங்க ஓடுனா கிடைச்சிருமா, இங்க ஓடுனா கிடைச்சிருமா? தேவ பிரசன்னத்தில் காத்துருங்க, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்துருங்க, அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நிழலிலே, ஆமென், அங்கே தங்கியிருங்கள். இயேசுவின் பாதத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே தங்கியிருங்கள். நான் சொல்றேன், அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது, அங்கதான் சரீர சுகம் இருக்குது, அங்கதான் ஐஸ்வர்யம் இருக்குது, அங்கதான் வெற்றி இருக்குது, அங்கதான் வாழ்வு இருக்குது. யாருடைய கை காலையும் நீங்க பிடிக்க வேணாம். யாருடைய கையையும் காலையும், அவங்க கையை பிடிச்சிட்டா காரியம் நடந்துடும், அவங்க காலில் விழுந்துட்டா காரியம் ஆயிரும். நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்தில் விழுந்துருங்க, காரியமெல்லாம் ஆயிரும். அவர் யார் யார்கிட்ட பேசணுமோ அவன்கிட்ட பேசுவார், யார் யாருடைய மண்டையில் தட்டணுமோ அவர் தட்டுவார், யார் யாரை கையெழுத்து போட வைக்கணுமோ அவர் கையெழுத்து போட வைப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால எல்லாம் கூடும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவ பிரசன்னத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஆமென். ஆகவே யூத ஜனங்கள் 7 முறை அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? கர்த்தரை ஆராதிக்க திட்டமிட்டு விதமாய் செய்திருந்தார்கள். நாமும் கூட இவ்விதமாய் 7 முறை என்ன செய்யலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, புதிய ஏற்பாட்டில் எப்பயுமே கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். நீங்கள் வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். நீங்கள் துணியை துவைச்சிக்கிட்டே கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அது 7 டைம் நல்லதா போச்சுப்பான்னு சொல்லி 7 டைமில் நின்றாதீங்க. எப்பயுமே நீங்கள் சைக்கிளில் போகும்போது, வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, பயணிக்கும் போது, நடந்து போகும்போது, வாக்கிங் போகும்போது கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு, கர்த்தரை துதிச்சுக்கிட்டு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம்? கடந்து செல்லலாம். எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் நீங்கள் மாறுங்கள். எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் நீங்கள் மாறுங்கள். ஆமென். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்றைக்கோ ஒரு நாள் செலுத்த கடவோம் அப்படி போடல, எப்பொழுதும் செலுத்த கடவோம். எதை செலுத்த கடவோம்? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, ஸ்தோத்திர பலியை, துதியை, ஆராதனையை எப்பொழுதும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்ய கடவோம்? செலுத்த கடவோம். என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது, நினைச்சா ஒரு நாள் கிடையாது, பிரச்சனை வந்த உடனே கிடையாது.
சிலர் பிரச்சனை வந்த அப்போ தான் வேகமான செய்வாங்க, கத்தரை ஆராதிப்பாங்க. எல்லாம் சரியான போன பிறகு டாட்டா பாய் பாய், அப்புறம் சபை பக்கம் திரும்பிய பார்க்கறது கிடையாது. அப்புறம் மறுபடியும் என்னைக்கு பிரச்சனை வருது அன்னைக்கு தான் செய்வாங்க, சபைக்கு வந்து எட்டி பார்ப்பாங்க. இப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் கத்தரை ஆராதிக்கிறவர்களாய், எப்போதும் கத்தரை துதிக்கிறவர்களாய், எப்போது கத்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருந்து கொண்டே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். உங்க வாயில துதி வந்து கொண்டே இருக்கணும். துதி வந்து கொண்டே இருந்துச்சுன்னா அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்யாது? வராது. கெட்ட வார்த்தைகள் வாயில வராது. அங்கேயே பரிசுத்தம் வந்துருச்சு. பரிசுத்தம் ஆவல்றது எப்படி பாஸ்டர், எப்படி பாஸ்டர்? கிறிஸ்தவ மக்கள் அல மோதுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. வாயை கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, நாவை கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, உதடுகளை கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. எப்போது கத்தரா என்ன செய்யுங்க? வாயை திறந்து ஆராதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருங்க. வாய் பரிசுத்தமாயிரும். வாய் பரிசுத்தமாயிருச்சுன்னா வாழ்க்கை எத்தனைக்கு புரிஞ்சு? இது அநேருக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க கிறிஸ்தவங்களுக்கு. எப்போது வாயில கத்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போது வாயில கத்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கேயே என்ன வந்துருச்சு? பரிசுத்தம் வந்து விட்டது. ஆகவே எப்போதும் கத்தரை துதிக்க வேண்டும். ஏதோ 7 நேரம் மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே கத்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத், கத்தரின் கீதமானவர். அவரை நான் பாடுவேன், அவரை நான் துதிப்பேன். எப்பொழுது? எப்பொழுது என்ன செய்வேன்? துதிப்பேன். வாசிப்போம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்? எக்காலத்திலும். இது காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் மாத்திரம் இல்லை, செவ்வாய் வெள்ளி அது மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது, எப்பொழுதும். எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும், எக்காலத்திலும். ஆமென். நாம எப்படி பழகிருக்கோம்? எக்காலத்திலும் முறுமுறுக்க பழகிருக்கோம், கரைச்சி கொட்டுறதுக்கு பழகிருக்கோம். இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இப்படி, அதாக்கும் இதாக்கும் இதாக்கும், இப்படியே கரைச்சி கொட்டி கரைச்சி கொட்டி கரைச்சி கொட்டியே என்ன செஞ்சிட்டோம்? எல்லாத்தையும் இழந்துட்டோம். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? வாயை திறந்து கத்தரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். வெற்றியின் ரகசியம் இதுதான். எல்லாம் இருக்கிறீங்களா? எக்காலத்திலும் கத்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் என்ன செய்யும்? இருக்கும். எப்போது கத்தரை ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு, எப்போது கத்தரை ஸ்தோத்தரித்து கொண்டு, கத்தருக்கு நன்றியை செலுத்தி கொண்டு, கத்தரை பாராட்டி கொண்டு அவ்விதமாக இருக்கும் பொழுது நான் சொல்றேன், சரீர சுகத்துக்கு அங்க குறைவு இருக்கவே இருக்காது, ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இருக்கவே இருக்காது, சமாதானத்துக்கு குறைவு இருக்கவே இருக்காது, வெற்றிக்கு குறைவு இருக்கவே இருக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புலம்புறது நிறுத்துங்க, முறுமுறுக்கிறது நிறுத்துங்க, கரைச்சி கொட்டுறது நிறுத்துங்க. எந்த நேரம் தோணுக்கிட்டு யார்ட்டையாவது பேசிக்கிட்டு, யாரையாவது வஞ்சிக்கிட்டு, யாரையாவது வம்பிழுத்துக்கிட்டு. என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க எல்லாரும்? எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெட்டி எறிங்க, எரிஞ்சிட்டு நல்ல கத்தரை துதிங்க, கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பாடல்களை திரும்ப 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 பாடுங்க, திரும்ப திரும்ப பாடுங்க. நான் சொல்கிறேன், அங்கேயே உங்களுக்கு பரிசுத்தம் வந்துருச்சு, அங்கேயே சமாதானம் நிறைந்து வழிந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு, அங்கேயே சுகம் உண்டாயிருச்சு, அங்கேயே ஆரோக்கியம் உண்டாயிருச்சு, ஆஸ்பத்திரி செலவெல்லாம் குறைஞ்சிருச்சு, மெடிக்கல் செலவெல்லாம் குறைஞ்சிருச்சு. கவனிக்கணதெல்லாம் கிறிஸ்தவர்களெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. எங்கேயாவது போகணும், எங்கேயாவது வரணும், அங்கே போய் தலையை கொடுத்துட்டு வரணும், தலையை கொடுத்துட்டு ஜோம் மட்டும் வந்துட்டா எல்லாம் சரியாயிரும். ஒரு நாளைக்கு சரியாயிடுது, 2 நாளைக்கு சரியாயிருச்சு, 3ஆவது நாளைக்கு 4ஆவது நாளைக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க பழைய குருடி கதவை திரடின்னு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இங்கேயும் ஓடி திரிஞ்சு வருஷங்களுக்கு காலங்களை வீணடிக்காம வாயை கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள், உங்கள் நாவை கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் நாவை, உங்கள் வாயை, உங்கள் உதடுகளை கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள். யாருக்கு ஒப்பு கொடுங்க? பிசாசுக்கு இல்லை, அசுத்தமான வார்த்தைகளை பேசுறதுக்கு, கெட்ட காரியங்களை வாயை திறந்து கொப்பிடிக்கிறதுக்கு பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. வாயை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள், செழித்து ஓங்குவீர்கள், தீர்க்காயுசாய் வாழ்வீர்கள்,
வெற்றியாய் வாழ்வீர்கள். ஆமென். சரி, இப்பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். கர்த்தரை, யெகோவா சிம்ராத்தை பாடி துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை ஆராதிச்சா, கர்த்தரை துதிச்சா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்கும் என்பதை குறித்து இன்றைக்கும் அடுத்த வாரத்துக்கும் நாம் தொடர்ந்து அருமையான சில உதாரணங்களோடு, சில வசனங்களோடு நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். இதற்கு பாருங்க, திறவுகோல் வசனமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே மரம் கிடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். அருமையானவர்களே, கவனிகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே பிரசங்கியாகிய சாலமோன் அவர் என்ன சொல்லுகிறார்? வானத்தில் உள்ள மேகங்கள் எந்த பகுதியிலே நிறைந்து காணப்படுகிறதோ அந்த பகுதியிலே தான் மழையும் நிறைய பொழியும் என்று இங்கே பிரசங்கியாகிய சாலமோன் சொல்லுகிறார். எந்த பகுதியில் மேகங்கள் வானத்தில் நிறைஞ்சிருக்குதோ அந்த பகுதியில் தான் எது பொழியும்? மழை பொழியும். உங்களுக்கு தெரியும், தேனியிலே பறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும், கிழக்கு பகுதியில் மேகம் எழும்பி வந்துச்சுன்னா எங்கே மழை பெய்யும்? தேனியில் அள்ளி நகரத்தில் என்ன செய்யும்? என்ன பேக்கு பேக்குன்னு முழிக்கிறீங்க? இங்கே பறந்து வளர்ந்தவங்க முழிக்கிறீங்க. நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். கிழக்கு பகுதியில் மேகம் எழும்புச்சுன்னா எங்கே பெய்யும் மழை? தேனியில் அள்ளி நகரத்தில் இந்த பகுதியில் மழை பெய்யும். இந்த பக்கத்தில் மேற்க மேகம் எழும்புச்சுன்னா போடி அந்த சுற்று வட்டாரத்து பகுதியில் என்ன செய்யும்? மழை பெய்யும். அப்போ ஒன்றை புரிஞ்சுக்குங்க, மேகம் எந்த இடத்துல நிறைஞ்சிருக்குதோ, நிறைஞ்சு காணப்படுகிறதோ அந்த இடத்துல எது பெய்யும்? எது பெய்யும்? மழை பெய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள், ஆழமாய் கவனியுங்கள். இதை போலத்தான் எந்த விசுவாசியுடைய வாயில துதி நிறைந்திருக்குதோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில வெற்றிகள் நிறைந்திருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எந்த விசுவாசியோடைய வாயில துதி நிறைந்திருக்கிறதோ, எந்த விசுவாசியுடைய வாயில ஆராதனை நிறைந்திருக்கிறதோ, எந்த விசுவாசியுடைய வாயில ஸ்தோத்திரங்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில தான் வெற்றிகள் நிறைந்திருக்கும். அப்ப இதை வச்சே நீங்க கால்குலேஷன் பண்ணிடலாம். சுகமே இல்லை, ஆரோக்கியமே இல்லை, வெற்றியே இல்லை, எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குதுன்னா அப்போ உங்க வாயில எது இல்லை? 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, எழுதி கொடுத்துடலாம். உங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கலை அப்படின்னா சபைக்கு வந்து நான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரத்தாயா செய்கிறேன், ஒன்றும் நடக்கலையா, ஏயா நடக்கலை? அதுதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, வாயை என்ன செய்யல? கத்தருக்கு ஒப்பு கொடுக்கல. வாயில் எந்த நேரம் கண்ட வார்த்தையும் பேசுறது, புலம்பி தள்ளுறது, வர்றவனை போறவனை எவனையும் விடுறது கிடையாது. எவனையா முடிச்சு உட்கார வச்சு என்ன செய்யறது? கொப்பளிக்கிறது எல்லா காரியத்தையும். என்னத்தை வழங்கும்? என்னத்தை உருப்பிடும்? என்ன வள வருஷம் சபைக்கு வந்திருக்கிறோம்? உட்காந்து எந்த நேரம் ஊர் கதையும் புறணி அதை இதையும் பேசி வாயை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது. வாய் அடக்க வேணாம்? ஞானசனம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து வாயடக்க கற்றுக்கொள்ள வேணாம்? அப்புறம் எப்படி காரியங்கள் நடக்கும்? மேகம் எந்த பகுதியில் நிறைஞ்சிருக்குதோ அங்கே தானே மழை பெய்ய போகுது. இதை போலதான் எந்த கிறிஸ்தவ விசுவாசுடைய வாயில, எந்த ஊழியக்காரனுடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி நிறைந்திருக்கிறதோ அந்த விசுவாசுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், அந்த மனுஷனுடைய பிசினஸ்ல, வியாபாரத்தில், தொழிலில் நான் சொல்ற வெற்றிகள் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில செழிப்பு நிறைந்திருக்கும். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கும். நான் சொல்றேன், குறைவே இருக்காதுங்க. பணம் எங்கிட்டு இருந்து வரும்னே தெரியாது. அற்புத விதமாய் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில வாயில கர்த்தரை உயர்த்தக்கூடிய துதி இருக்குதோ
அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், சரீர சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில சமாதானம் நிறைந்திருக்கும். அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில பாருங்க, பாதுகாவல் நிறைந்திருக்கும். நான் சொல்றேன், புனிதமானவர்களாய் மாறி விடுவீர்கள், பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். வாய் பரிசுத்தமாயிருச்சு. இப்போ நீங்கள் யார்ட்டையுமே பேச போலேன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற 2 பொம்பளை ஆட்கள் என்ன செய்வாங்க? இப்போ இன்னமும் யார்ட்டையும் பேச வரமாட்டாளாம் அப்படின்னு பேசத்தான் செய்வாங்க. நீங்கள் உடனே கத்தரை துதிக்கிறத விட்டுவிட்டு போய் தெருவில் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? பேசுகிறத ஆரம்பிச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. கத்தரை துதிக்கிற வேலை, கத்தரை ஆராதிக்கிற வேலை, கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுற வேலை. ஆமென். நேரத்தை ஒதுக்கி ஆராதிங்க. வேலையை பார்த்துக்கிட்டே கத்தரை என்ன செய்யுங்க? ஆராதிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது உங்கள் குடும்பத்துக்கு லாபத்தை கொண்டு வரும். ஒன்றுமில்லாமல் உட்காந்து போய் தெருவில் அதை இதையும் பேசி வாழ்க்கையை வருஷத்துக்கு வீணாக்கி உட்காந்துருக்காங்க பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்க. வருஷம் போச்சு, காலங்கள் போச்சு, வயசும் ஆகி போச்சு. கேட்டால் நான் சபைக்கு போகத்தான் செஞ்சேன், நானும் போய் உட்காந்துட்டு தானே வந்தேன். எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க? எவ்வளோ நேரம் சபையில் இருந்தீங்க? 2 மணி நேரம் தானே? 1.5 மணி நேரம் தானே? மிச்ச நாள் ஃபுல்லாக 6.75 நாள் என்ன செஞ்சீங்க? கத்தரை ஆராதிச்சிங்களா? கத்தரை துதிச்சிங்களா? வாயில் எது நிறைஞ்சிருந்துச்சு? உங்கள் வாயில் எது நிறைந்திருந்தது? ஊருக்கதை நிறைந்திருந்ததா? இல்லை கத்தரை ஆராதிக்கிற ஆராதனை நிறைந்திருந்ததா? துதி நிறைந்திருந்ததா? எது நிறைந்திருந்தது? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணுமா? வாயை கத்தருக்குன்னு செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவருக்கு நாவை விட்டு கொடுக்கணும். அந்நிய பாஷையில பேசுவதற்கு, அக்கினி பாஷையில பேசுவதற்கு, பரலோக பாஷையில பேசுவதற்கு நாவை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும், மேலே எழும்பி வர முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே விசுவாசிகள் ஒவ்வொருவரும் புலம்புவதை நிறுத்திவிட்டு, கதறுவதை நிறுத்திவிட்டு, அழுவதை நிறுத்திவிட்டு, கண்ணீர் சிந்துவதை நிறைத்துவிட்டு, கரைத்து கொட்டுவதை நிறுத்திவிட்டு துதிக்க ஆராதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவீர்கள். ஆமென். எந்த அளவுக்கு துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உங்க மொட்டியை எந்த அளவுக்கு நீங்க தேய்க்கிறீங்களோ, உங்க மொட்டியை எந்த அளவுக்கு தேய்கிறதோ அந்த அளவுக்கு தான் வெற்றி உண்டாகும். உங்க மொட்டியை எந்த அளவுக்கு காப்பு பிடிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க? வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க எந்த அளவுக்கு நெடுமுழங்கால நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க? வெற்றி பெறுவீங்க என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது தவறு. ஏனென்று சொன்னால், வெற்றியை கர்த்தர் முழங்காலிலே வைக்கவில்லை, வெற்றியை கர்த்தர் உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். கவனியுங்கள். கிறிஸ்தவ மக்கள் மொட்டி போடுறதெல்லாம் கெட்டிக்காரவங்க, ஆனா வாயடக்கத்தான் தெரியாது. மொட்டி போடுறதுல சாம்பியன். நெடுமுழங்கால் நிக்க விட்டீங்கன்னா 12 மணி நேரம் நிற்பாங்க. எத்தனை மணி நேரம் நீங்க நின்றுவீங்களா? 10 செகண்ட் கூட அப்படி பாகனிக்கல இறங்கிடுவீங்க. வலிக்குதியா காலுன்னு என்ன போதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதனால மொட்டி போட வேணாம்னு யாரும் சொல்லலை, நெடுமுழங்கால் ஜெபிக்க வேணாம்லாம் சொல்லலை. என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு நீ மொட்டி போடுறியோ, எந்த அளவுக்கு மொட்டி தேயுதோ, எந்த அளவுக்கு மொட்டியில காப்பு பிடிக்குதோ அந்த அளவுக்கு தான் நீ வெற்றி பெறுவ. இல்லைங்க, எந்த அளவுக்கு உங்க வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்வீங்க? வெற்றி பெறுவீர்கள். எனவே வெற்றியை கர்த்தர் முழங்காலிலே வைக்கவில்லை, வெற்றியை கர்த்தர் உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வெற்றியை கர்த்தர் உங்க வாயில வைத்திருக்கிறார்.
அந்த இமயமலையில் வச்சிருக்கிறாரா இல்லை உங்கள் வாயில் வச்சிருக்கிறாரா? இமயமலையில் வச்சிருந்தாரா என்ன ஆயிருந்திருக்கும்? எத்தனை பேர் நடந்து போய் எடுத்துகிட்டு வர முடியும்? முக்கால்வாசி பேர் போச்சு, போக முடியாது. இமயமலை அது எங்கே இருக்குது? அடே எங்கள் அப்பா, அதை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே 40 வயசு ஆகி போயிடும் பாதி பேத்துக்கு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உயர்வை, ஆசீர்வாதத்தை, தெய்வ சுகத்தை எங்க வச்சிருக்கிறாரு? வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு, உங்க நாவல வச்சிருக்கிறாரு, உங்க வாயில வச்சிருக்கிறாரு. ஆகவே உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நல்லா ஆராதிச்சீங்கன்னா, ஆராதிக்க பழகிட்டீங்கன்னா, இருக்கிற இடத்துலயே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம், உயர்வை பெற்றுக்கொள்ளலாம், நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். இது விளங்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது விளங்காதனால தான் மறுபடியும் என்ன செய்யறது, எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு இருக்கு தலையை கொடுத்துக்கிட்டு. இது விளங்கணும். இது விளங்கிருச்சு. நான் சொல்றேன், நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்வோம்? அங்க செலவிடுவோம். ஆமென். அது மாத்திரம் இல்ல, சில வேளைகளிலே மொட்டியே போடாமலேயே நீங்க கர்த்தரை என்ன செய்யலாம்? துதிக்கலாம். ஆமாவா இல்லையா? மொட்டி போட்டு துதிக்கிறோம், அதெல்லாம் எப்போ யாருங்க வேணாலும் சொல்லலை. ஆனால் சிலரால் மொட்டியை போட முடியலையே. சேரில் உட்காந்து தானே ஆராதிக்க முடியுது, உட்காந்து சமணங்கால போட்டு தானே துதிக்க முடியுது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் மொட்டியும் போடாமலேயே கர்த்தரை என்ன செய்யலாம்? துதிக்கலாம். துதிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க? வெற்றியை பெறுவீர்கள். எனவே உங்கள் வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து துதிக்க ஆரம்பிங்கள். வெற்றியின் மேல் வெற்றி அடைவீர்கள், மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள், செழிப்பின் மேல் செழிப்பு அடைவீர்கள். ஆமென். எத்தனை இந்த வசனம் புரிஞ்சிருச்சு? மேகங்கள் எந்த பகுதியில் நிறைஞ்சிருக்குதோ அந்த பகுதியில் நிச்சயமான மழை பெய்யும். எந்த விசுவாசியுடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம் இருக்குதோ நிச்சயமா அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத மழை பெய்யும், சுகம் என்கிற மழை பெய்யும், வெற்றி என்கிற மழை பெய்யும். எப்படி பாஸ்டர் வாழ்க்கையில வெற்றி பெறுறது, முன்னேறது? எப்படி பாஸ்டர் முன்னேறது? அதுக்கு தான் வழியை சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. பாடல் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த பாடலை பாடி பாடி ஆராதிங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யுங்க? ஆராதிங்க. அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. அந்த பாடலை பாடி என்ன செய்யுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. மற்ற எல்லா காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வார். நீங்க செய்யாத போது கர்த்தர் செய்யற காரியத்தை என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டாரு. நீங்க செய்ய வேண்டியது என்ன? வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவ பிரசன்னத்துல காத்திருக்கணும். நேரத்தையும் காலத்தையும் அங்கே இங்கேயும் போய் வீணடிக்காம தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்யணும்? அதை கொண்டு வந்து செலவழிக்க ஆரம்பிக்கணும். செலவழிச்சிங்கன்னா நான் சொல்றேன், ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி, வளமை, வாழ்வு உங்களை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஆமென். சரி, இப்பொழுது சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் கர்த்தரை, யெகோவா சிம்ராத்தை துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதற்கான சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, நாம் துதிக்கும் பொழுது வல்லமை அங்கே பிறக்கிறது. நாம் துதிக்கும் பொழுது அங்கே வல்லமை வெளிப்படுகிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை களைந்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார்கள். இவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே கட்டி வைத்தான். நடுராத்திரியிலே, எப்பொழுது? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே, எப்பொழுது? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று.
எல்லாருடைய கட்டுகளும் என்ன செய்தது? கலண்டு போயிற்று. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலா என்கிற சில்வானும் நடுராத்திரியிலே கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே துதிக்கிறார்கள்? சிறைச்சாலையிலே, ஜெயிலில் உட்காந்து துதிக்கிறாங்க. நமக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே துதி வர மாட்டேங்குதே. எங்க நம்ம வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டே என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கர்த்தரை துதிக்க மாட்டேங்கிறோமே. வீட்டுக்குள்ள நின்று புலம்பிக்கிட்டு தானே தெரியுறோம். குண்டாச்செடி தூக்கி டம்முன்னு கீழே போடுறது, தோசை சட்டி தூக்கி எரிகிறது. என்ன மாதிரியா பார்க்குறீங்க? பிளாஸ்டிக் தூக்கி என்ன செய்யறது? டம்முன்னு எரிகிறது. வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டே என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நம்ம துதிக்க மாட்டேங்கிறோம், ஆராதிக்க மாட்டேங்கிறோம். இங்க பவுலும் சில்வானும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே கர்த்தரை துதித்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடுகள், அடி, உதை, வேதனை, வழிகள், இதன் மத்தியிலேயும் கூட இவர்கள் கர்த்தரை துதித்தார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவருடைய கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்தது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். காலை எங்க கட்டி போட்டாங்க? தொழுமரத்தில் கட்டி போட்டாங்க. ஏற்கனவே அடி, உத, சட்டை கிட்டெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டான், பிட்டி எடுத்துட்டான், பிரிச்சு எடுத்துட்டான் அடி. இவ்வளவு அடியிலையும் வாயில துதி வரும், ஸ்தோத்திரம் வரும். கேட்குற பதில் சொல்லுங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற துதி வருமா? எல்லாம் இருக்கிறீங்களா? நாம என்ன செஞ்சிருப்போம்? புலம்பியே தீர்த்திருப்போம். ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன கெடுதல் நினைச்சேன்? நான் யாருக்கு என்ன தீமை நினைச்சேன்? நான் யாருக்கு துரோகம் பண்ணேன்? ஆண்டவரே, சுவிசேஷத்தை தானே சொன்னேன், ஆண்டவரை பற்றி தானே சொன்னேன். என்ன கொட்டி என்ன செஞ்சிருப்போம்? அழுதே புலம்பியிருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் கர்த்தரை ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை? திட்டலைங்க, கர்த்தரை வையலைங்க, கர்த்தரை சத்தம் போடலைங்க. பார்த்துருக்கிறீங்களா? சிலருக்கு லேசாக காய்ச்சி அடிச்சிடக்கூடாது, ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கிடக்கூடாது. சபைக்கு போய் என்னாச்சு, ஆண்டவரை தேடி என்னாச்சு, அப்படியாக்கு இப்படியாக்கு அதாக்கு இதாக்கு புலம்பியே இன்னும் 2 வியாதி சேர்த்து இழுத்துக்கிடுவாங்க. அருமையானவர்களை கவனிங்கள். சில காரியங்கள்லாம் நம்ம சரி பண்ணணும், வாயை சரி பண்ணணும். பவுலும் சீலாவும் கர்த்தரை ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல? திட்டவே இல்லை. அதுக்கு பதிலாக அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே பிரச்சனையின் போது, போராட்டத்தின் போது புலம்புவதை நிறுத்திவிட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். பிரச்சனையின் போது, போராட்டத்தின் போது, வியாதியின் போது புலம்பாம, கரைச்சு கொட்டாம, புலம்பி தள்ளாம கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். சரி, இவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்களே, அங்கே என்ன நடந்தது? கர்த்தரை துதிச்சா, கர்த்தரை ஆராதிச்சா என்ன நடக்கும்? அதை குறித்தால பார்த்து கொண்டு வருகிறோம். இவர்கள் கர்த்தரை துதித்தார்களே, நடுராத்திரியில தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்த பொழுது இவ்வளவு அடிகள் வாங்கியும் வாயை திறந்து விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்தார்களே, நடந்தது என்ன? அங்கே என்ன நடந்தது? இங்கே நாம் பார்க்கிறோம். தேவ வல்லமை அங்கே என்ன செய்தது? வெளிப்பட்டது. பூமியின் அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். கட்டுகள் எல்லாம் கலண்டது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இதை போலத்தான் நாமும் கூட கர்த்தரை துதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், வியாதி கட்டுகள் அறுந்து விழுகும். தரித்திர கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள் அறுந்து விழுக ஆரம்பிக்கும். செய்வனையின் கட்டுகள், பிள்ளை சுனியத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், தீமையின் கட்டுகள் கலண்டு விழ ஆரம்பிக்கும். ஆமென். இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படியாக்கணும், இப்படியே புலம்பியே அந்த நாளை முழுவதும் வீணாக்குறதுக்கு பதிலாக வாயை திறந்து கர்த்தரை துதிச்சா அந்த வியாதி
அட்ரஸே இல்லாமல் போயிடும். அந்த பலவீனம் ஓடியே போயிடும். அந்த கடன் பிரச்சனை டோட்டலாக மாறிடும். ஆமென். அந்த செய்வனை வேலை செய்யாம போயிடும். எனவே தேவ வல்லமை அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்றால் அதிகமாய் நீங்கள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறீர்கள்? ஆமென். எல்லா காரியங்களும் எழுதி சொல்லுவோம், நான் கர்த்தரை அதிகமாய் ஆராதிக்க போகிறேன். ஆமென். நீங்க ஆராதிக்க பொழுது பாருங்க, பலவீனம் மாறும், கட்டுகள் அருந்து விழுகும், தரித்திரங்கள் ஓட ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் ஆழமாய் கவனிக்கணும். தேவ பிரசன்னத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்க 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 துதிக்க 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 ஸ்தோத்திரம் பண்ண மகிழ்ந்து பாட பிரச்சனைகள் ஒன்று ஒன்றாய் ஓட ஆரம்பிக்கும். வியாதிகள் ஒன்று ஒன்றாய் மறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆராதிக்கணும். என்ன செய்யணும்? எல்லாரும் இருக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பாங்க, ஆனா கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அநேக கிறிஸ்தவங்க நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்றது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் டெய்லியும் சுடுசோறு சாப்பிட்றீங்க? இல்லை, உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் கேட்குறேன். இப்போ நீங்களும் சாப்பிட்றது இல்லையா சுடுசோறு? டெய்லியும் பழைய சோறு சாப்பிட்றீங்களா? எத்தனை பேர் சுடுசோறு சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். வெறுஞ்சோறு சாப்பிடுவீங்களா இல்லை குழம்பு ஏதாவது ஊற்றி? வெறுஞ்சோறு தான் சாப்பிடுவீங்களா? நீங்கள் இருக்கிறத பார்த்தா வெறுஞ்சோறு தான் டெய்லியும் சாப்பிடுவீங்க மாதிரி இருக்குது. நான் உங்கள் வீட்டில் குழம்புலாம் வந்து வாங்கிட மாட்டேன், பயப்படாதீங்க. எத்தனை பேர் குழம்பு ஊற்றி சாப்பிடுவீங்க? புரியுதா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபம் வந்து சாப்பாடு மாதிரி, குழம்பு வந்து துதிக்கிற மாதிரி. எல்லாம் இருக்கிறீங்களா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தானே அடிக்கிறோம். என்ன மாதிரி சாப்பிட்றோம், சொல்லட்டி நாக்க கையை கையெல்லாம் போட்டு தடவி வலிச்சு அடிக்கிறோம். தோத்துறோம். சாப்பிடுங்க. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, துதிச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபமும் துதியும், ஜெபமும் துதியும், ஜெபமும் ஆராதனை, ஜெபமும் ஸ்தோத்திரமும். அதைத்தான் நாம் அங்க வாசிக்கிறோம் பிலிப்பியர்ல. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட அவருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் விண்ணப்பங்களை எப்படி தெரியப்படுத்துங்கள்? ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்கள். வெறும் ஜெபத்தை மாத்திரம் தெரியப்படுத்தாதீங்க. அந்த ஜெபத்துல எது கலந்திருக்கணும்? ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை, நன்றி, அது கலந்திருக்கணும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றது, கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றது, கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது, கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறது, கொஞ்ச நேரம் துதிக்கிறது, கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது. அப்படி என்ன செய்யணும்? போகணும். அதான் சொல்றேன், அநேக கிறிஸ்தவர்கள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நல்லா ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். சபைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நல்ல ஆராதனை, அப்புறம் தான் பிரசங்கம். அப்படித்தானே? எடுத்த உடனே யார் என்ன செய்யறது இல்லை, பிரசங்கத்துக்கு போயிடுறது கிடையாது. இல்லை பிரசங்கம் மட்டும் போதுங்க, ஆராதனையில் வேணாங்க, ஆராதனையில் முக்கியம் இல்லை அப்படிலாம் விட்டுறதே கிடையாது. ஆராதனை முக்கியம், ஆராதனை மிக மிக முக்கியம். அதான் நான் சொன்னேன் இல்லையா போன வாரத்தில், நான் நேராக மெசேஜுக்கு வந்துடுவேன்யா. எதுக்கு வந்துடுவேன்? நமக்கு இந்த பாட்டு பாடி ஆராதிக்கிறது, கையை தூக்கி ஆராதிக்கிறது, நடனம் ஆடி ஆராதிக்கிறது, நன்றி செலுத்தி உடம்ப அசைச்சு இப்படி ஆராதிக்கிறதுலாம் நமக்கு ஒத்து வராதுங்கய்யா. ஒன்றுமே நடக்காது வாழ்க்கையில். ஒன்றுமே ஏதோ தடுமாறி உருண்டு பரண்டு வேணால் போயிட்டு இருக்கோம் லைஃப். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறவராக இருக்கணும், ஆராதனைக்கு ஓடி வரணும். வந்து ஆராதனை கலந்து கொண்டு ஆராதித்து துதிக்கும் பொழுது தான் பாருங்க, அடுத்து பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்கமே நல்லா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? விளங்க ஆரம்பிக்கும். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு கர்த்தருக்கு நேராக திரும்பி இருக்கும்.
சத்தியங்கள் மனதில் விழுந்து இருதயத்தில் விழுந்து அங்கே கனி கொடுக்கும், அங்கே விளைச்சலை உண்டாக்கும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், வாசிப்ப 2வது காரியத்தை குறித்து. கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பலத்தின் மேல் பலம் அடைகிறோம். கர்த்தரை துதிக்கும் பொழுது பலத்தின் மேல் பலம் அடைகிறோம். எத்தனை பேருக்கு பலத்தின் மேல் பலம் அடையணும் விருப்பப்படுறீங்க? ஆமென். வாசிப்போம். பலத்தின் மேல் நீங்கள் பலன் அடைய வேண்டும் என்றால் கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டும். சரி, நாம் எங்கே பலத்தின் மேல் பலம் அடைகிறோம்? நம்முடைய ஆவி மனிதனிலே, நம்முடைய உள்ளான மனிதனிலே நாம் பலத்தின் மேல் பலம் அடைகிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் அது மறைந்து ஓடி போய் விடுகிறது. எல்லா டயர்டும் போயிருது. ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 84 4 முதல் 7 வரைக்கும். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து என்ன செய்யப்படுவார்கள்? காணப்படுவார்கள். இங்கே இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, அதாவது கர்த்தருடைய வாசஸ்தலத்தை குறித்து, கர்த்தருடைய வீட்டை குறித்து அவன் இங்கே பாடுகிறான். அதன் பிரகாரத்தின் மேலே வாஞ்சையா இருப்பதை குறித்து அவன் இங்கே பாடுகிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயம்தான் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலமான ஒரு இடம் என்பதை குறித்து அவன் இங்கே பாடுகிறான். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெளிவாய் விளங்கும். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. தகைவிலான் குருவியுடைய குஞ்சு, அதை வைக்கும் கூடும். இங்கே சங்கீதக்காரர் நிஜமாவே தகவலான் குருவியை குறித்து பேசுற நினைக்கிறீங்களா நீங்க? இங்கே சங்கீதக்காரர் தகவலான் குருவியை பற்றியும் பேசல, சிட்டுக்குருவியை பற்றியும் பேசல. அவன் தன்னை பற்றி தான் பேசுகிறான். தன்னை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அவன் பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தாவே, எனக்கு அருமையான ஒரு இடம் உம்முடைய ஆலயம்தான். என் பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு இடம் ஆலயம்தான், சபைதான் என்று அவன் இங்கே சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? பீடகள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தங்கக்கூடிய ஒரு இடம், அருமையான இடம் எது? கர்த்தருடைய ஆலயம் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மேலும் சங்கீதக்காரன் இங்கே என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் தான் யார்? அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் தேவனை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் இங்கே சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இவ்வாறு துதித்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன அடைவார்கள்? பலத்தின் மேல் பலம். எது? துதித்து கொண்டே இருக்கிறவர்கள். அப்போ உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் உண்டாகணுமா? மகிமையின் மேல் மகிமை உண்டாகணுமா? வெற்றியின் மேல் வெற்றி உண்டாகணுமா? ஜெயத்தின் மேல் ஜெயம் உண்டாகணுமா? ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் உண்டாகணுமா? மகிமை மேல் மகிமை உண்டாகணுமா? நீங்க எப்போது யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். புலம்புறதை நிறுத்தணும், கரைச்சு கொட்டுறதை நிறுத்தணும். கர்த்தரை துதிக்க 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 பலத்தின் மேல் பலன், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம், வெற்றியின் மேல் வெற்றி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. எனவே நாம் எப்பொழுது பலத்தின் மேல் பலம் அடைகிறோம்? மட்டன் பிரியாணியை சாப்பிடுகிற பொழுது. அப்படியா? நாம் எப்பொழுது பலத்தின் மேல் பலம் அடைகிறோம்? சிக்கன் பிரியாணியை சாப்பிடும் பொழுது. அப்பயா நாம் எப்பொழுது பலத்தின் மேல் பலம் அடைகிறோம்? கர்த்தரை துதிக்கும் பொழுது,
கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் பலத்தின் மேல் பலம் அடைகிறோம். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத், கர்த்தரின் கீதமானவர், கர்த்தரின் பாடலானவர். நான் அவரைத்தான் பாடுவேன், அவரைத்தான் துதிப்பேன். நான் சொல்றேன், அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள், வெற்றியின் மேல் வெற்றி அடைவீர்கள். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கர்த்தரை துதிப்பதினாலே நான் பலத்தின் மேல் பலம் அடைகிறேன். ஆமென். எனவே நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டும் என்றால், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்றால், வெற்றியின் மேல் வெற்றி அடைய வேண்டும் என்றால், வர வர நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கர்த்தரை எப்போதும் ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க போறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? ஆமென். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வேணும் விருப்பப்படுறீங்க? என் வாழ்க்கையில் எப்பயுமே செல்வாக்கியம் நிறைஞ்சிருக்கணும், எப்பயுமே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கணும், நான் குறையே இல்லாமல் எப்பயுமே வாழணும். எத்தனை விருப்பப்படுறீங்க? நான் சொல்கிறேன், சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் எப்போது கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இருக்காது. ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இருக்காது. நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். வாசிப்போம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், தம்மை ஆராதிக்கிற யாவருக்கும், தம்மை துதிக்கிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஐஸ்வர்யங்கள் வந்து பலிக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும்? ஐஸ்வர்ய சம்பனராகிய கர்த்தரை துதிக்கும் பொழுது. யாரை துதிக்கும் பொழுது? ஐஸ்வர்ய சம்பனராகிய யெகோவா சிம்ராத்தை துதிக்கும் பொழுது. ஆகவே நம்முடைய கர்த்தர் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்கிற ஒரு படத்தை நம்முடைய மனதிலே நாம் வைப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் யார்? நம்முடைய கர்த்தர் யார்? ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த படத்தை உங்க மனதில் எப்போது நீங்க வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்ற உடனேயே அநேக கிறிஸ்து விசுவாசிகளுடைய மனதில் வரதில் என்ன தெரியுமா? கர்த்தர்னா அவர் ஒரு ஏழை, கர்த்தர்னா அவர் ஒரு பரதேசி, கர்த்தர்னா அவர் ஒரு பண்டாரம், கர்த்தர்னா அவர் ஒரு ஏழை, கர்த்தர்னா அவர் ஒரு ஒண்ணுமில்லாதவர் போல ஒரு படத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? மனதில் வைத்திருக்கிறார்கள். உண்மையான கர்த்தர் யார் தெரியுமா? இந்த வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், இந்த வானத்துக்கு பூமிக்கு ஓனர். அவர் உங்களுடைய அப்பா. அவரை நீங்கள் துதிக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர்னா யார் என்கிற படத்தை மனதில் வைங்க. முதல்ல கர்த்தர்னா பாவம், ஐயோ பாவம். யாரு? ஆண்டவர் ஐயோ பாவம் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறவங்க தான் ஐயோ பாவம் போயிடுவாங்க. கர்த்தர் இந்த வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காருங்க, ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த உலகத்தில் பணக்காரங்க இருக்கிறாங்க, லட்சாதிபதிகள் இருக்கிறாங்க, கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. ஏன்? அவங்ககிட்ட சில பணங்கள் இருக்குது, அதனால பணக்காரவங்க. அவங்ககிட்ட சில லட்சங்கள் இருக்குது, அதனால அவங்க யாரு? சில கோடிகள் அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க யாரு? ஆனால் நம்முடைய கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? அவருக்கு பணக்காரரும் கிடையாது, அவர் கோடீஸ்வரரும் கிடையாது, அவர் லட்சாதிபதியும் கிடையாது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்ன தெரியுமா? அவற்றில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை யாராலையும் கணக்கு போட்டு சொல்ல முடியாது. கணக்கு போட முயற்சித்தானா கால்குலேட்டர்லாம் உடஞ்சு போயிடும். அவற்றை அவ்வளவு இருக்குது,
அவ்வளவு பெரியவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உங்களுடைய தகப்பன். அவர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க 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 ஆராதிக்க, வாயை திறந்து துதிக்க துதிக்க துதிக்க, நான் சொல்றேன், அவருடைய ஐஸ்வர்யங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். அவருடைய ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய உறவு, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய நேரங்கள், காலங்கள் எல்லாம் எங்க செலவிடப்படணும்? கர்த்தருடைய பிரசன்னத்துல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும். நான் சொல்றேன், ஐஸ்வர்ய சம்பனரோடு டெய்லியும் பழகுங்க, அவரை துதியுங்க. அவருடைய ஐஸ்வர்யம் அப்படியே உங்க வீட்டில் வந்து பலிக்க ஆரம்பிச்சிடும். தரித்திரமெல்லாம் ஓடி போயிடும், கடன் பிரச்சனைலாம் ஓடி போயிடும், ஏழ்மெல்லாம் ஓடி போயிடும். விடிஞ்சா அடைஞ்சா, உட்காந்தா எந்திரிச்சா, எப்போதும் கர்த்தரை துதிக்கிறதுல உங்க நேரத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? செலவழிக்க ஆரம்பிக்கணும். செலவழிச்சிங்கன்னா ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய். நான் சொல்றேன், ஒரே நாளில் சில காரியம் நடக்காம இருக்கலாம், ஆனா நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். டெஃபினெட்லி, நிச்சயமாக, உறுதியாக நடக்கும். உங்க வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. புலம்புறதை நிறுத்துங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ற மாத்திரத்துல உயர்ந்த ஒரு எண்ணம், அவர் வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர் என்கிற ஒரு உணர்வு, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்கிற ஒரு படம் உங்க மனதில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வர ஆரம்பிக்கணும். ஏனென்றால் இதுதான் உங்களுக்கு வெற்றி என்ன செய்ய போகிறது? கொண்டு வரப்போகிறது. இதுதான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரப்போகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க வாழ்வை கொண்டு வரப்போகிறது. ஆகவே கர்த்தரை நீங்கள் துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, தொழுது கொள்ள தொழுது கொள்ள, அவரோட ஐக்கிய வைக்க அவருடைய ஐஸ்வர்யங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். தரித்திரங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் மீதமுள்ள காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதிகாலையில் எழும்பி புலம்பாதீங்க. அதிகாலையில் எழும்பி இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு தவறா பேசாதீங்க. வாயை திறந்து காலையில் எழும்பின உடனேயே கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். அவரை துதிக்கும் பொழுது வல்லமை வெளிப்படும். அவரை துதிக்கும் பொழுது பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள். அவரை துதிக்கும் பொழுது ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். எங்கே மேகங்கள் நிறைந்திருக்கிறதோ, எங்கே மேகங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கே நிச்சயமாய் மழை பெய்யும். எந்த விசுவாசியுடைய வாயிலே துதி இருக்கிறதோ, ஆராதனை இருக்கிறதோ, நன்றி இருக்கிறதோ, ஸ்தோத்திரம் இருக்கிறதோ, பாடல் ஆராதனை இருக்கிறதோ, அங்கே நிச்சயமாய் வெற்றி என்கிற மழை பெய்யும், சுகம் என்கிற மழை பெய்யும், ஆரோக்கியம் என்கிற மழை பெய்யும், உயர்வு என்கிற மழை பெய்யும், ஐஸ்வர்யம் என்கிற மழை பெய்யும், பலம் என்கிற மழை பெய்யும், வாழ்வு என்கிற மழை பெய்யும், சமாதானம் என்கிற மழை பெய்யும், சுகம் என்கிற மழை பெய்யும். வாயத்திற்கு துதிச்சுக்கிட்டே இருங்க. இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது வாய்க்கலையே, அது வாய்க்கலையே, என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க, கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. பாடல் புஸ்தகத்தை எடுத்து வச்சு நல்ல ஒரு 10 பாடல்களை பாடி திரும்ப திரும்ப அந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. அந்நிய பாசையில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இடையில நல்லா அந்நிய பாசையில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நாவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், வெற்றியின் மேல் வெற்றி அடைவீர்கள், பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள். வியாதிகள் மறைந்து ஓடிரும், பலவீனங்கள் மறைந்துரும். இருதயம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நுரையீரல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும், எலும்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும், ரத்தம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், பிரெயின் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். வாழ்வடைவீர்கள், வாழ்வடைவீர்கள். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த பகுதியிலே மேகங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கே மழை பெய்யும் என்பதை நாங்கள் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தாவே, எப்போது எங்களுடைய வாயிலை உம்மை துதித்துக் கொண்டே இருக்க, ஆராதித்துக் கொண்டே இருக்க, எப்போது உம்மை குறித்தான பாடல்கள், கீதங்கள் எங்கள் வாயிலை எழும்பிக் கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாடல்கள் எங்கள் வாயை விட்டு அகலட்டும், நீங்கட்டும். கர்த்தாவே, தேவையில்லாத வார்த்தைகள் எங்கள் வாயை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. எப்போது உம்மை குறித்தான ஒரு பாடல், துதி எங்கள் வாயில் இருந்து கொண்டே இருக்கட்டும். நான் கர்த்தரை காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே.
எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் உதடுகளாய ஸ்தோத்திர கனி என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவை பிள்ளைகள் எப்போதுமை துதித்து ஆராதித்து வாழ்வடைய வெற்றியடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வேனும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செய்கிறபடியால் நன்றி. போக்குவரத்தை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.